ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியான நிகழ்ச்சியை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது. காலை தியான நிகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி. ஆனால் இது டேட் டைம், அதாவது போதனையும் பயிற்சியும் தரப்படுகிறது. பொதுவாக அடிக்கடி நாம் தியான செய்திகளை தான் கேட்குறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்களே எப்படி தியானம் பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தயாரிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் முழுவதும் கவனிக்க முடியாமல் போயிருக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் காட்டுறாங்க பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் அழைத்தால் எங்களோடு கூட பேசுவீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியின் ஒரு டிவிடியை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி தரலாம். உங்களுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தின்படி வாழ வேண்டும். இப்போ இந்த சங்கீதத்தை திருப்பி நம்ம வாசிக்க போகிறோம். திருப்பி நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்ற ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மைமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்குது. அருமையானவர்களே, இந்த சங்கீதம் துதி ஆராதனை சங்கீதம் என்று சொன்னேன். சங்கீத புத்தகத்திலே 4 சங்கீதங்கள் நேச்சர் சாங்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இயற்கையை விவரிக்கின்ற சங்கீதங்கள் அல்லது இயற்கை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 19, 29, 65, 104 அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள்ல, அதை அப்படி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 8 பக்கத்தில் எழுதிக்கலாம். மொத்தம் 8ஐயும் சேர்த்து 5 சங்கீதங்கள் இயற்கையின் சங்கீதங்கள், நேச்சர் சாங்ஸ். 8, 19, 29, 65, 104 நிறைய இயற்கை காட்சிகள் அந்த வசனங்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் நம்ம எல்லாருமே இயற்கை காட்சிகளை பார்ப்பது ஒரு படத்திலேயோ அல்லது கிறிஸ்தவ பாடல்கள் வரும்போது அந்த சீன்ஸ்லேயோ பார்க்குறது ரொம்ப லைக் பண்ணுவோம். அநேக சமயத்தில் படத்தில் தான் நமக்கு பார்க்க முடியுது. ஆனால் சில சமயங்களில் எங்கேயாவது இடத்துக்கு போய் மூணாறு, வால்பாறை இந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த ஊட்டி நேச்சர் அப்படியே நம்ம பார்த்து ஆண்டவரை யோசித்து பார்க்கணும். நிறைய பேர் இயற்கையே வணங்குறாங்க. பிரியமானவர்களே, இயற்கை இறைவனால் படைக்கப்பட்டது. இயற்கையை பார்த்து ரசித்து இறைவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் வேதம் காட்டும் வழி. இயற்கையை இறைவன் நமக்கு அன்பளிப்பாய் கொடுத்திருக்கிறார். நாம் இயற்கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயற்கையின் அழகை ரசிக்க வேண்டும். இயற்கையின் பலனினாலே நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று இயற்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இயற்கை அதிகமாக பாதிக்கப்படுவதை நாம் கவனிக்கிறோம். இயற்கை ஆசீர்வதிக்கப்பட்டு காக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை பார்த்திங்கன்னா இது ஒரு ஒய்ட் ரேஞ்ச், அதாவது ஸ்வீப்பிங் தாட்ஸ் இருக்குது. ஸ்வீப்பிங்னா ரொம்ப ஒய்ட் ரேஞ்ச். நம்ம கேமராவில் கூட சொல்லுவாங்கள்ல ஒய்ட் ஆங்கிள் கேமரான்னு. இதில் பாருங்கள், வானத்தை பற்றி இருக்குது, பூமியை பற்றி இருக்குது, விரல்கள், தேவனுடைய விரல்கள், தேவனுடைய கரம், மனிதனுடைய பாதங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், சங்கீதத்தை இப்படி வாசிட்டு போல் அந்த வார்த்தையை பார்க்குறோம்.
அதில் ஒரு சின்ன ஒரு தாட், ஒரு கருத்து உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாண்டமான காரியங்களை, வானங்கள் அதை மெஷரே பண்ண முடியாது. அதை ஆண்டவர் எப்படி படைக்கிறார்னா அவருடைய விரல்களினால் படைக்கிறார். தேவனுக்கு உண்மையிலே விரல்கள் கையெல்லாம் கிடையாது. ஏன்னா இறைவன் ஆவியாக இருக்கிறார், உருவம் இல்லாதவர், தோற்றம் இல்லாதவர், அவர் ஒளியாக இருக்கிறவர். ஆனால் அவருடைய செயல்பாட்டை விளங்கி கொள்வதற்காக சங்கீதத்திலே, வேதாகமத்திலே இப்படிப்பட்ட வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உம்முடைய கரத்தின் கிரியைன்னு இருக்கு. அது அவருடைய கரத்தின் கிரியை விரல்கள்னால பிரம்மாண்டமானதை படைக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியையினால் சிலதை படைக்கிறார். இப்போ 2 சின்ன வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். தேவனுடைய விரல்களின் கிரியை, அவருடைய கரத்தின் கிரியை. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் வசனத்தில் முதல் வாக்கியமும் கடைசி வசனமும் ஒரே மாதிரி இருக்குது. 2வது வசனத்தில் யாரை பற்றிலாம் பார்க்குறோம் அப்படின்னு கவனித்தோம். பகைஞன், பழிக்காரன், சத்துருக்கள். 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம் இயற்கையை பற்றி. என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி அப்படியே சந்திரன் சூரியன்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து, இதெல்லாம் படைத்த தேவன் எனக்கு அவரோடு கூட உறவு கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் படைத்த ஆண்டவரை நான் கூப்பிடலாம், நான் அவர்கிட்ட செபிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். 19வது சங்கீதத்தில் கூட பார்த்திங்கன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது அல்லது தெரிவிக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், 4வது வசனத்தில் மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இப்போ தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, மகத்துவமான தேவன், மகிமை நிறைந்த தேவன், அவர் பக்கத்துலேயே நம்ம போக முடியாது. அவர் மனுஷனை நினைக்கிறார். உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை யாராவது நினச்சிருப்பாங்க, திடீர்னு ஒரு கால் வரும், ரொம்ப நாள் கழிச்சு என்ன நினச்சிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். சிலர் நம்ம பர்த்டேலாம் நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக நம்ம பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு விஷ் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தாட்ஃபுல்னஸ். நம்மை பற்றி அவங்க யோசிச்சுருக்காங்க. சில சமயத்தில் நம்மளே கேட்போம், என்ன நீ மறந்துட்டியா, கூப்பிடவே இல்லையே அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் நம்மை பற்றி, மனிதரை பற்றி யோசிக்கிறார். இறைவன் உயிருள்ளவர், அன்புள்ளவர், யோசிக்கிறவர், உறவு கொள்ள விரும்புகிறவர். அதுதான் இந்த வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும். அநேகமாக நம்முடைய எல்லா உரையாடல்லையும் பார்த்திங்கன்னா, ஒருத்தரை மீட் பண்ணோம்னா ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க. ஆனால் இப்போ மொபைல் வந்தோடனே எல்லாம் மாறி போச்சு. மொபைல் வந்தோடனே ஹலோ, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். ஆனால் உண்மையிலே பல ஆண்டுகளாக எப்படி இருக்கீங்கன்னு தான் முதல் கேள்வி இருக்கும். தேவன் நம்மை விசாரிக்கிறார். எப்படி இருக்க மகனே, மகளே, நான் உன்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அடிக்கடி நான் சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க, சந்தித்தவங்க, பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்து அவங்க வாய்ஸெல்லாம் நான் மறந்துருப்பேன். ஆனால் என்ன செல்வன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே உள்ளம் பூரிக்கும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். தேவன் உங்களையும் என்னையும் நினைக்கிறார், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் விசாரிக்கிறார். தேவனுடைய கரிசனை அது. இந்த சங்கீதத்துக்கு ஒரு நோட்ஸ் இருக்குது, 3 சின்ன சொற்றொடர்கள். வாரன் டபிள்யூ வியர்ஸ்பி, சிறந்த தேவனுடைய ஒரு ஊழியக்காரர், வேத பண்டிதர். அவர் 3 வார்த்தைகள் சொல்கிறாரு. காட் கேர்ஸ், அதாவது தேவன், முதலாவது காட் கிரியேட்ஸ், தேவன் படைத்திருக்கிறார், காட் கிரியேட்டட் மேன் அல்லது மென். 2வது காட் கேர்ஸ் ஃபார் அஸ், தேவன்
நமக்காக கரிசனை கொண்டிருக்கிறார், கவனிக்கிறார். மூணாவது, காட் crowns us, நம்மை முடிசூட்டுகிறார். எப்போ முடிசூட்டுவாங்கன்னா, அதிகாரமும் அந்தஸ்தும் கொடுக்கறது தான் அந்த முடிசூட்டுதல் என்ற வார்த்தையை சொல்லப்படுது. க்ரௌன். இந்த சின்ன 3 வார்த்தையை இன்றைக்கி முழுவதுமே நீங்கள் யோசிக்கலாம். காட் கிரியேட்டட், காட் கேர்ஸ், காட் க்ரௌன்ஸ். தேவன் நம்மை படைத்திருக்கிறார், எல்லாரையும் படைத்திருக்கிறார், எல்லாருக்காகவும் கரிசனை கொண்டிருக்கிறார், எல்லாருக்கும் கணத்தை கொடுத்து முடிசூட்டுகிறார். அந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு இதை எடுத்து சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சுற்றி வாழ்கிற அநேக மக்கள் பெரிய இயக்கத்தில் இருக்காங்க, ஏமாற்றத்தில் இருக்காங்க, இழப்பில் இருக்காங்க, மன நிம்மதி இல்லை. அவங்க தங்களை மேன்மைப்படுத்தி எதாவது நடக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மேன்மை போதுமானது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாருடைய பலவீனங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து எல்லா சாப கட்டுகளையும் உடைத்து நமக்கு தேவனுடைய மகிமையை இரட்சிப்பாக கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பேசுகிறோம். இந்த சங்கீதத்தை நல்லா வாசித்து பாருங்கள். நம்ம ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை வைத்து என்னெல்லாம் பாடல் இருக்குதுன்னு நீங்கள் தேடி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடலில் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் நம்பர் காட்டுறாங்க, அந்த நம்பருக்கு நீ ஒரு 5 பாடல்கள் சொன்னால் உங்களுக்கு இந்த புத்தகத்தை இலவசமாக அனுப்பி வைக்கலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சங்கீதத்துக்கு பாடக்கூடிய பாடல்கள் 5 பாடல்கள் முதல் வாக்கியத்தை நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கன்னா, உங்கள் விலாசத்தை சொன்னீங்கன்னா, இந்த புத்தகத்தை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 5 வேதாம புத்தகங்களுக்கான நல்ல ஆழமான தெளிவான குறிப்புகள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை நீங்கள் பல முறை வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள தேவனே, என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இறைவனின் படைப்பின் மாட்சிமையை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். நீர் மகா பெரியவர். ஆனாலும் உம்முடைய அன்பு நிமித்தமாக மனிதனை படைத்தீர். பாவத்தினாலே படைப்பில் கிடைத்த பல பாக்கியங்களை இழந்து போன மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பை அருளி செய்திருக்கு. இன்றைக்கு அநேகருக்கு இரட்சிப்பின் நாளாக இருக்கட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும், அநேகருக்கு தேவனை புரிந்து கொள்ளும் வெளிச்சத்தின் நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம்.